கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமுண்டாகட்டும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளாகிய தங்கள் அனைவருக்கும் ஸ்வீட் ஊழியத்தின் சார்பாக வாழ்த்துக்களையும் ஸ்தோத்திரங்களையும் தெரிவித்துக் கொள்கின்றேன். மார்க் எழுதின நற்செய்தி நூல் 4ஆம் அதிகாரம் 8வது வசனம். மார்க் 4ஆம் அதிகாரம் வசனம் 8. சில விதை நல்ல நிலத்தில் விழுந்தது, ஓங்கி வளருகிற பயிராகி ஒன்று 30, ஒன்று 60, ஒன்று 100 பலன் தந்தது. சில விதை நல்ல நிலத்தில் விழுந்து ஓங்கி வளருகிற பயிராகி ஒன்று 30, ஒன்று 60, ஒன்று 100 பலன் தந்தது. என் அன்பு கடவுளுடைய பிள்ளைகளே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தம்முடைய சீஷர்களோடு கூட அநேக காரியங்களை ஓமைகளாக பேசுகின்றார். இங்கே குறிப்பாக விதை என்று சொல்லப்படுவது கடவுளுடைய வார்த்தை, வசனம் என்று சொல்லியும், இந்த விதை எப்படி பலதரப்பட்ட நிலத்தில் விழுந்து அந்த நிலத்திற்கு ஏற்ற வண்ணமாகத்தான் அது வளர்ந்து பலன் கொடுக்கிறதோ, அதே வண்ணமாய் மனிதனுடைய இருதயம் எந்த நிலையில் பக்குவப்படுத்தப்பட்டிருக்கிறதோ அதற்கு ஏற்ற வண்ணமாகத்தான் வசனத்தினால் உண்டாகிறதான பலன் மனிதனுடைய வாழ்க்கையில் உண்டாயிருக்கும் என்று சொல்லி ஆண்டவர் மிக அழகாக எளிய நடையில் ஆண்டவர் விளக்கி கொடுக்கின்றார். என் அன்பு கடவுளுடைய பிள்ளைகளே, நாம் வேதத்தை வாசிக்கும் பொழுதோ அல்லது ஆலயத்தில் உட்காரும் பொழுதோ அல்லது இன்னும் பல இடங்களில் கடவுளுடைய வார்த்தைகள் பிரசங்கிக்கப்படும் பொழுது, கடவுளுடைய வார்த்தைகள் வெளிப்படுத்தப்படும் பொழுது நம்முடைய செவி மூலமாக அதை கேட்டு இருதயத்திலே நாம் பதித்து கொள்ளுகின்றோம். ஆனால் அந்த இருதயத்திலே பதித்து கொள்ளும் பொழுது அந்த வசனம் எல்லாருடைய வாழ்க்கையிலும் ஒரே விதமான நிறைவேறுதலை கொண்டு வருகிறதா என்றால் அங்கே பல மாற்றங்களை நாம் பார்க்க முடிகிறது. என் அன்பு கடவுளுடைய பிள்ளைகளே, அப்படியானால் அதற்கு காரணம் என்ன என்ற கேள்வி வரும்பொழுது இங்கே இயேசுவானவர் மிக அழகாக அந்த விதையை குறித்து ஓமையாக பேசும்பொழுது சொல்லுகின்றார். விதை என்பது கர்த்தருடைய வசனம். அது நிலத்தில் விழுகிறது. அந்த விதை முள்ளுள்ள இடத்தில் விழும்பொழுது முட்கள் அதை நசுக்கி அழித்து போடுகிறது. கற்பாறை நிறைந்த இடத்துல அது விழும்பொழுது அதற்கு கீழாக மணல் இல்லாததினால் வேர் விட முடியாமல் அது காய்ந்து போகிறது. வழி அருகே ஒரு சில விதைகள் விழுகிறது. அது மனிதர்கள் தங்கள் கால்களினால் மிதித்து அதை அழித்து போடுகிறார்கள். ஆனால் ஒரு சில விதையோ நல்ல நிலத்தில் விழுகிறது. அது விழுந்து ஓங்கி வளருகின்ற விருட்சமாக மாறி நிறைவான கனியை அது கொடுக்கின்றது. என் அன்பு கடவுளுடைய பிள்ளைகளே, அதே வண்ணமாகத்தான் இன்றைக்கு நான் ஏற்கனவே குறிப்பிட்ட வண்ணமாக நாம் வசனங்களை கேட்கின்றோம். ஆண்டவர் நம்மோடு கூட பல விதங்களிலே பேசுகின்றார். பல விதங்களிலே கடவுள் பேசுகின்றார். அந்த வார்த்தையெல்லாம் நம்முடைய இருதயத்தில் ஏற்றுக்கொள்ளும் பொழுது நம்முடைய இருதயம் எப்படிப்பட்ட ஒரு இருதயமாக இருக்க வேண்டும்? அது நல்ல நிலமாக இருக்க வேண்டும். அப்படி என்றால் என்ன அர்த்தம் என்று சொன்னால், என் அன்பு கடவுளுடைய பிள்ளைகளே, நம்முடைய இருதயமானது எப்பொழுதும் கடவுளுக்கு பயந்த ஒரு இருதயமாக, அது கடவுள் மீது மாத்திரம் சார்ந்து நிற்கின்ற ஒரு இருதயமாகவும், ஆண்டவர் என் வாழ்க்கையில் எது நடந்தாலும் அவர் பார்த்து கொள்வார் என்கிறதான நம்பிக்கை நிறைந்த இருதயமாக இருக்க வேண்டும். இந்த இருதயத்தை நாம் நல்ல நிலத்திற்கு ஒப்பாக சொல்லலாம். நான் பல நேரங்களிலே நாம் என்ன செய்கின்றோம்? நம்முடைய இருதயத்தில் கசப்புகளையும் வெறுப்புகளையும் பொறாமைகளையும் கோபத்தையும்
வைராக்கியத்தையும், இன்னும் பழி வாங்க வேண்டும், பழி தீர்க்க வேண்டும், பதில் செய்ய வேண்டும். எனக்கு அவன் இப்படி செய்து விட்டான், நான் என்றாகிலும் ஒரு நாள் அதை நான் 2 மடங்காக திரும்பி கொடுக்காமல் நான் விடவே மாட்டேன் என்று இப்படிப்பட்டதான அழுக்குகளை, இப்படிப்பட்டதான கர்த்தருக்கு பிரியமில்லாத காரியங்களை நம்முடைய இருதயத்தில் அப்படியே தேக்கி வைக்கும் பொழுது, அந்த இருதயத்திற்குள்ளாக வசனம் வந்து அமரும் பொழுது, என் அன்பு கடவுளுடைய பிள்ளைகளே, என்ன நடக்கின்றது? இந்த வசனம் அப்படியே பலனற்ற ஒன்றாக, கிரியை செய்ய முடியாத ஒன்றாய், எப்படி முள் நிறைந்த இடத்துல விதை விழும் பொழுது முட்களதை நசுக்கி போடுகிற வண்ணமாய், பாறையான இடத்தில் விழும் பொழுது ஆழமாக வேர் விட முடியாமல் காய்ந்து போவதைப் போல, வழியருகே விழுந்து மிதிப்பட்டு அழிந்து போவதைப் போல, இத்தனை சுபாவங்கள் நம்முடைய இருதயத்தில் இருக்கும் பொழுது, அவைகளின் மத்தியிலே இந்த வசனம் கடந்து வருமானால், என் அன்பு கடவுளுடைய பிள்ளைகளே, இந்த வசனம் எந்த விதத்திலும் நமக்கு பலன் தராது. ஆகவே தான் இன்றைக்கு பலருடைய வாழ்க்கையில் கடவுளுடைய வசனங்களை ஆவலோடு கேட்டு அதை அப்படியே விசுவாசிப்பார்கள். ஆனால் பலனில்லாமற் போவதற்கு காரணம், அல்லது பலன் தாமதிக்கப்படுவதற்கு காரணம், அந்த வசனம் விழுந்திருக்கின்றதானே அவருடைய இருதயமாகிய நிலமானது பக்குவப்பட்டதாக இல்லாமல், கடவுளை மாத்திரமே சார்ந்து கொள்ளுகிற ஒரு இருதயமாக இல்லாமல், கடவுளுக்கு பிரியமில்லாத அநேக நான் ஏற்கனவே குறிப்பிட்ட காரியங்களை உள்ளத்தில் வைத்து கொள்வதினாலே அது என்ன செய்கிறது? வசனத்தை நசுக்கி போடுகிறதாகவே என் அன்பு கடவுளுடைய பிள்ளைகளே, உண்மையாகவே நாம் கடவுளை விசுவாசிக்கிறவர்களாக இருப்போமானால், நமக்குள்ளாக பழி தீர்க்க வேண்டும் என்ற எண்ணங்களோ, மற்றவர்களை பார்த்து அவருடைய வளர்ச்சியை பார்த்து அவர்கள் நன்றாக இருப்பதை பார்த்தது பொறாமைப்படுகின்ற எண்ணமோ, அல்லது இன்னும் பலவிதமான கடவுளுக்கு உகந்ததாக இல்லாத காரியங்கள் நம்முடைய இருதயத்தில் இருக்கவே முடியாது. அவை எல்லாவற்றையும் அகற்றி, ஆண்டவரே நீர்தான் என் வாழ்க்கையில் அப்பா எனக்கு போதுமானவராக இருக்கிறீர், உம்மை மட்டுமே நான் நம்பி இருக்கிறேன் என்கின்ற அந்த நல்ல நிலத்தில் வசனம் வரும் பொழுது, அது 30ஆக 60ஆக 100ஆக பலன் தரும். ஆகையால் அன்பு கடவுளுடைய பிள்ளைகளே, நீங்கள் இருதயத்தில் எதை பத்திரப்படுத்தி வைத்து கொண்டிருக்கிறோம் என்பதை நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். பலவிதமான பிசாசின் ஆயுதங்களாகிய கோபத்தையும் வஞ்சத்தையும் நாம் இருதயத்தில் வைத்தால் வசனம் கிரியை செய்ய முடியாது. ஆகவே இவை எல்லாவற்றையும் அகற்றிவிட்டு கர்த்தருடைய வார்த்தை இருதயத்தில் வைத்திருக்கொள்வோம். நம்முடைய வாழ்க்கை பரிபூர்ணமான ஆசீர்வாதத்தினால் நிரப்பப்படும். ஜெபிக்கலாமா? கிருபை நிறைந்த எங்கள் நல்ல ஆண்டவரே, உம்மை துதிக்கிறோம், உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆம் தகப்பனே, உம்முடைய கர்த்தாவே வசனம் ஆண்டவரே எங்களுடைய இருதயத்தில் ஆண்டவரே வரும் பொழுது, அது கர்த்தாவே எங்கள் பண்பட்ட இருதயமாக எங்களுடைய இருதயம் இருக்குமானால், அது கர்த்தாவே மிகுந்த பலனை எங்களுக்கு கொடுக்கும் சாமி. ஆனால் பல நேரங்களில் அந்த வசனம் வந்து விழுவதற்கு முன்பதாகவே எங்கள் இருதயம் முழுவதும் கர்த்தருக்கு உகந்த காரியமாக இல்லாத பல காரியங்கள் நிரம்பி இருப்பதினாலே கர்த்தருடைய வார்த்தை எங்களுக்குள்ளாய் கிரியை செய்ய முடியாமல் போய்விடுகிறது. தாழ்த்தி அர்ப்பணிக்கின்றோம். ஆண்டவரே, எங்கள் இருதயத்தை பக்குவப்படுத்தும். உமை மாத்திரம் சார்ந்து கொள்ளுகின்ற உமக்கு பிரியமான இருதயமாக இருக்க ஆண்டவர் கிருபைகளை தாரும். அடியனோடு இணைந்து ஜெபித்து கொண்டிருக்கிற அன்பு கடவுளுடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் கண்ணோக்கி பாரும் ஐயா. லௌகீக பாரங்களும் ஆண்டவரே, வீணான கர்த்தாவே கவலையும் ஆண்டவரே, இன்னும் கர்த்தாவே கோபங்களும் சுவாமி, அந்த பிள்ளைகளுக்கு கர்த்தருடைய வசனம் கொண்டு வருகிறதான ஆசீர்வாதங்களை குலைத்து விடாதபடிக்கு யாவற்றை அகற்றி நம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையை கர்த்தர் பலப்படுத்தும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். தொடர்ந்து பொறுப்படுத்திக் கொள்ளும். மீட்பர் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென்.